சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே முத்துக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே முத்துவும் சவாரிக்காக தான் யாரோ கூப்பிட்றாங்க போல் அப்படின்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு போனேன் அந்த ஆள் தான் முத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னப்பா தம்பி முத்து, நல்லா இருக்கியாப்பான்னு கேட்க, ஆமாண்ணே, ஊருக்கு போயிட்டீங்களா? நான் அனுப்பின ஃபோட்டோவை தாத்தா பாட்டிக்கிட்ட காமிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே அந்த ஆளும் முத்துக்கிட்ட சொல்கிறாரு, ஆமாம் தம்பி, அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். வந்த உடனே தாத்தா பாட்டிக்கிட்ட அந்த ஃபோட்டோவை காமிச்சேன். அதில் 2வது ஃபோட்டோவாக அனுப்பியிருந்தீங்களே, அந்த பொண்ணு தானே தாத்தா பாட்டி கடைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோனை விட்டுட்டு போனதும் அவங்க தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம், 2வதாக அனுப்பின ஃபோட்டோ அந்த வித்யாவோட ஃபோட்டோவாச்சே, அப்போ இந்த வித்யாவா என் ஃபோனை எடுத்தது அப்படின்னு முத்து பேரதிர்ச்சி அடைகிறாரு. உடனே முத்து மீனாவை கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாரு. பாத்தியா மீனா, நான் தான் ஏற்கனவே அந்த பார்லலம்மா மேலேயும் வித்யா மேலேயும் சந்தேகப்பட்டேனே. அந்த வித்யா தான் என் ஃபோனை எடுத்திருக்காங்க. அந்த ஃபோனை விட்டுட்டு போனது வித்யா தான்னுட்டு பாட்டியும் தாத்தாவும் ஃபோட்டோவை பார்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும், ஏங்க வித்யா அப்படி செய்கிற பொண்ணெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னவோ ரோகிணி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை ரோகிணி சொல்லி வித்யா அப்படி எதுவும் செஞ்சுருப்பாங்களோ? நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம 2 பேர்த்தையும் அவமானப்படுத்தணும், வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறது ரோகிணி தானே. நாம் அந்த வித்யாவுக்கு எதுவும் செய்யலையேங்க. அப்படி இருக்கும்போது வித்யா எதுக்காக உங்கள் ஃபோனை எடுக்கணும்? அப்படி வித்யா ஃபோனை எடுத்திருந்தா என் தம்பியை பற்றின வீடியோ வெளியில் வர்றதுக்கும் காரணமாக வித்யா தானங்க இருந்திருக்கணும் அப்படின்னு மீனா கேள்வி கேட்குறாங்க. அதுக்குடனே முத்துவும், இப்போ இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. வித்யாவை போய் பார்த்து என்ன ஏதுன்ற உண்மையை முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இந்த பார்லலமாக தான் இருக்காங்கன்னு வித்யா மூலமாக எனக்கு உண்மை தெரிய வந்தா இந்த பார்லலம்மாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக சொல்ல, அதுக்கு உடனே மீனாவும், ஏங்க இதெல்லாம் நம்ம போய் வித்யா கிட்ட கேட்க ஏதாவது பிரச்சனை வந்துட போதுங்க அப்படின்னு சொல்ல, சும்மா இரு மீனா, என் ஃபோனை எடுத்தது மட்டும் இல்லாமல் உன் தம்பியோட வாழ்க்கைக்கே பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இந்த பார்லலம்மாவும் வித்யாவும் சேர்ந்து நினச்சிருக்காங்க. அவங்கள நான் சும்மா விடுறதா? நான் போய் நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. அடுத்த நாள் காலையிலேயே முத்து சவாரிக்கு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பும்போது உடனே அண்ணாமலை கேட்குறாரு, என்ன முத்து, சாப்பிடாம கூட கிளம்புறியேன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைப்பா, ஒருத்தரை போய் பார்க்கணும், உண்மையே கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்படி முத்து சொல்கிறத பார்க்கும்போது ரோகிணிக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என்னது, இந்த முத்து உண்மையை கண்டுபிடிக்க போகிறாரா? அப்படி என்ன பெரிய உண்மையை கண்டுபிடிக்க போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. வித்யா ஆஃபீஸ்க்கு போக வெளியில் வரும்போது முத்து தன்னுடைய ஃபோனோட அங்கே வந்து நிற்கிறாரு. உடனே வித்யாவும், என்ன முத்து இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க, என் ஃபோனை எடுத்தது நீங்கள் தானே வித்யா அப்படின்னு கேட்டுறாரு. இல்லையே முத்து, நான் எதுக்கு உங்கள் ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமாளிக்காதீங்க வித்யா, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் ஃபோனை எடுத்தீங்கன்றதுக்கு என்கிட்ட ஆதாரமும் இருக்குன்னு சொல்ல, இல்லை முத்து, உங்கள் ஃபோனை நான் எடுக்கவே இல்லை. உங்கள் காணாமல் போன ஃபோனை நான் எதுக்காக எடுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த ஃபோனை எடுத்து என்ன பெருசாக லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்கிறாரு, அதே தான் நானும் சொல்கிறேன். என் ஃபோனை எதுக்காக எடுத்தீங்க? அந்த ஃபோன் மூலமாக உங்களுக்கு என்னங்க பிரயோஜனம் இருக்குது? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்க, முத்து, நான் ஃபோனை எடுக்கலை, கீழே கிடந்த ஃபோனை யார்கிட்டையாவது கொண்டு போய் கொடுத்துருவோம், இது யாருடைய ஃபோனுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நாங்கள் அந்த பாட்டி தாத்தா கடைக்கு போய் செருப்பு தைச்சிட்டு கிளம்பும் போதே அந்த ஃபோனை எங்கேயோ விட்டுட்டேன். அந்த ஃபோன் எங்கே போச்சுன்னு கூட தெரியாது. அது உங்களோட ஃபோனா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பாட்டி தாத்தா கடைக்கு நீங்கள் போனதும் தெரியும், போகும்போது என் ஃபோனை எடுத்துக்கிட்டு தான் போயிருக்கீங்க. ஆனால் ஆட்டோவில் ஏறும்போது தான் தெரியாமல் அந்த ஃபோன் கீழே விழுந்திருக்கு. அதை கூட தெரியாமல் நீங்கள் கிளம்பி போயிருக்கீங்க. ஃபோனை கொண்டு வந்தது நீங்கள் தான்னு பாட்டி தாத்தா மூலமாக ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் என்னால் நம்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு உங்களை பற்றியும் தெரியும், என் வீட்டில் இருக்க அந்த பார்லம்மாவை பற்றியும் ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் இப்போ உண்மையை சொல்கிறீங்களா? இல்லை நான் இருக்கிற கோவத்துக்கு உண்மையை கண்டுபிடிக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்கள் மேலேயும் பார்லலம்மா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட நானும் மீனாவும் ரொம்ப தயாராக இருக்கோம் அப்படின்னு முத்து ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. உடனே வித்யாவும், வேண்டாம் வேண்டாம், நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? நான் ரோகிணி கிட்டேருந்து ஃபோனை வாங்கி தான் வச்சுருந்தேன். ஆனால் உங்கள் ஃபோனை யாருக்கும் தெரியாமல் எடுத்தது ரோகிணி தான். ஆனால் ரோகிணி எதுக்காக எடுத்தான்னு எனக்கு தெரியாதே முத்து அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாதீங்க, ரோகிணியும் நீங்களும் சேர்ந்து நிறைய உண்மையை மறைச்சிட்ருக்கீங்க. எல்லாமே எனக்கு தெரியும். ரோகிணி இந்த ஃபோனை எதுக்காக எடுத்தாங்கன்னு உண்மையை நீங்கள் சொல்லலைன்னா பிரச்சனை உங்கள் பக்கமாக தான் வரும். அப்புறம் என்னால் எதுவும் செய்ய முடியாது வித்யா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வித்யாவும், உண்மையெல்லாம் சொல்லிடுறேன், ரோகிணி என் ஃப்ரெண்டு, அவளுக்காக நான் நிறைய உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த ரோகிணியால் நான் இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு நினைக்கவே இல்லை முத்து. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி வர வர ரொம்ப மாறிட்டா. உங்கள் குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக என்னையே அந்த பேச்சு பேசிட்டா தெரியுமா? என்கிட்ட ரொம்ப பிரச்சனை செஞ்சுட்டு போயிட்டா. இந்த ஃபோனை நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை அந்த கேள்வி
கேட்டா ரோகிணி. இன்னும் ரோகிணி என் மேலே கோவமாக தான் இருப்பா. ஆனாலும் வேற வழி இல்லை. இப்போ நாளை அவளுக்காக மாட்டிக்கிட்டேன். அதனால தான் இந்த உண்மையை சொல்கிறேன். சிட்டிக்கு உதவி செய்கிறதுக்காகவும் அந்த வீடியோ உங்கள் ஃபோனில் இருக்கிறது தெரிஞ்சே தான் ரோகிணி வந்து ஃபோனை எடுத்து கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்தா. சொல்லப்போனால் அந்த வீடியோ வெளியில் வர காரணமாக இருந்தது ரோகிணி தான். இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை வரும்னு தான் நான் இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் முத்து சொல்லிட்டேன் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையவும் முத்துக்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வித்யா. எல்லா உண்மையவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட முத்துவும் பேரதிர்ச்சி அடைகிறாரு. ரோகிணி மேலே ரொம்பவே கோவம் ஏற்படுது முத்துவுக்கு. உடனே முத்து சொல்கிறாரு, அப்போ அந்த சிட்டிக்கு உதவி செய்ய பார்லலாமா என்ன வேணாலும் செய்வாங்களா? என் ஃபோனை எடுக்க முதல்ல அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இதில் நீங்கள் வேற உதவி செஞ்சுருக்கீங்க. உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். இப்போ சிட்டியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் அந்த பார்லர் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு கோவமாக அங்கேருந்து முத்து கிளம்பிடுறாரு. முத்து கிளம்பின உடனே வித்யா நினைக்கிறாங்க, இந்த ரோகிணி என் மேலே கோவத்தில் இருக்கா, இந்த முத்து என் மேலே சந்தேகப்பட்டு வந்து கேள்வி கேட்குறாரு. இதில் நான் எப்படி ரோகிணியை காப்பாற்ற முடியும்? அதனால தான் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. இருந்தாலும் ரோகிணிக்கு இனி என்ன நடக்க போகுதோ, முத்து என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறாரோ தெரியல அப்படின்னு வித்யா யோசிக்கிறாங்க. ரொம்ப கோவமாக இருந்த முத்து சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. அங்கே சிட்டியும் அங்கே உள்ள ஆளுங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க என்ன ஏதுன்னு கூட கேட்காம சிட்டியை வெளுத்து வாங்குறாரு முத்து. யார் ஃபோனை யார் எடுக்கிறது? உனக்கு அந்த ரோகிணி உதவி செய்கிறதா இருந்தா நீ என்ன வேணாலும் செய்வியா? நீ செஞ்ச வேலையால் மீனா குடும்பம் அவமானப்பட்டு நின்னாங்க. ஆனால் இங்கே சத்யாவுக்கு நான் துணையாக இருக்க போயிட்டு இப்போ அவன் காலேஜில் போய் நல்லா படிக்கிறான். இல்லைன்னா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? உனக்கு இதெல்லாம் தேவையா? உன் வழியில் தலையிடக்கூடாதுன்னு நானும் மீனாவும் சத்யாவும் ஒதுங்கி தானே போகிறோம். நீ மட்டும் எதுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தந்துட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கோவத்தில் வெளுத்து வாங்கும்போது உடனே சிட்டியும், இது எல்லாத்துக்குமே காரணம் உன் வீட்டில் இருக்க ரோஹிணி தான். கேள்வி கேட்கணும்னா அவங்கள போய் கேளு. அவங்க தான் தேவையில்லாமல் வந்து உன்னையும் மீனாவையும் அவமானப்படுத்தணும், வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுக்காக அந்த ஃபோனை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்னடானா அந்த ரோகிணியும் ரோகிணியோட ஃப்ரெண்டும் எல்லா தப்பும் ஏன் மேலே இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? அது மட்டும் இல்லாமல் உன் வீட்டில் இருக்க ரோகிணி இங்கே தேவைப்பட்டப்பெல்லாம் என்கிட்ட பணத்தை கடனாக வாங்கிட்டு போயிருக்காங்க. மாதம் மாதம் அதுக்கு வட்டி பணம் கொடுத்துருக்காங்க. நான் தான் அந்த ரோகிணிக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்கேன். அவங்களாம் எனக்கு எந்த உதவியும் செய்யவே இல்லை. நீயும் மீனாவும் இந்த ஒரு பிரச்சனையால் வீட்டை விட்டு போயிடுவீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ரோகிணி. அது என்னவோ நடக்கல. அதுக்காக என்னைய அவங்க வசமாக மாட்டி விடுறதா? அந்த ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன். அவங்களுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். ஏன் அந்த தினேஷ்ன்ற ஒரு ஆளை வெளுத்து வாங்க சொன்னாங்க. அவனை கூட வெளுத்து வாங்கி வேற ஊருக்கு அனுப்புகிறேன். எல்லா உதவியும் நான் செஞ்சிட்ருக்க. பிரச்சனைன்னு வந்தால் அந்த ரோகிணியும் ரோகிணியோட ஃப்ரெண்டும் என்ன மாட்டி விட்டுருவாங்களா? இனி அந்த ரோகிணியை நானும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சிட்டி ரொம்பவே கோவமாக ரோகிணியோட உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே முத்துவும், அது யார் பிஏ தினேஷ் அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க மூத்த மருமக ரோகிணி நிறைய உண்மையெல்லாம் மறைச்சு தான் உங்கள் அண்ணன் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ரோகிணியை பற்றின எல்லா உண்மையும் பிஏ தினேஷ்க்கு தெரியும்னு சொல்ல, அந்த பிஏ தினேஷை வெளுத்து வாங்கி தன்னுடைய வழிக்கு வரக்கூடாது, அவனை எங்கேயாவது அனுப்பி வைன்னு என்கிட்ட உதவி கேட்டு வந்து நின்னாங்க. பிஏ தினேஷ்காக என்கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு இவ்வளோ நிறைய உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த ரோகிணி அதை பற்றிலாம் யோசிக்காமல் இப்போ நான் தான் உன்கிட்ட அவமானப்பட்டு நிற்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? நானே வந்து ரோகிணியோட மாமியார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சிட்டி சொல்ல, இதை என்கிட்ட சொல்லாத, எங்கள் அம்மா கிட்ட சொல்லு, அவங்களுக்கு தெரியணும் அந்த ரோகிணி யாருன்னுட்டு அப்படின்னு சிட்டியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் சிட்டியை அங்கேருந்து கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாரு முத்து. உடனே அங்கே சிட்டியோட முத்து வரதை பார்த்துட்டு அண்ணாமலை கேட்குறாரு, என்னப்பா முத்து, இந்த சிட்டிக்கும் உனக்கும் ஆகாது, இவனெல்லாம் எதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, உடனே இங்கே மீனாவும், ஆமாங்க, இவனை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என் தம்பியோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சவனே இவன் தான். ஆனால் இவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கான். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு மீனா ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே உடனே விஜயாவும், இந்த முத்துவுக்கு வேற வேலையே இல்லை, யாரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு இவனுக்கு எதை பற்றியுமே தெரியல, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, முதல்ல இவனை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு முத்துவை பார்த்து திட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே முத்து சொல்கிறாரு, இந்த சிட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதே, சிட்டிக்கிட்ட உங்கள் மருமக ரோகிணி கடன் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஃபோனை எடுத்து கொண்டு போய் சிட்டிக்கிட்ட வேற கொடுத்துருக்காங்க. எதுக்கு தெரியுமா? பிரச்சனை வரணும், மீனாவும் நானும் வீட்டை விட்டு வெளியில் போகணும், மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காக. சத்யாவோட வீடியோ என் ஃபோனில் இருந்தது, ரோகிணிக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் உங்கள் ஆசை மருமக, உங்கள் பணக்கார வீட்டு மருமக ரோகிணி இப்படி சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு பெரிய பெரிய திட்டம்லாம் போட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு இப்போ அவங்க ஃப்ரெண்டு வித்யா மூலமாகவே என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஃபோனை எடுத்தது யாருன்னே தெரியாமல் இருந்தல்லப்பா, எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வீட்டில் இருக்க பார்லர் அம்மா தான். உண்மை எல்லாமே வித்யாவும் சொல்லிட்டாங்க. இந்த சிட்டியும் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. நானா வந்து சொன்னா அம்மா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ரோகிணி மேலே அவ்வளோ நம்பிக்கை அம்மாவுக்கு. அதனால தான் அம்மாவை ரொம்ப ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த பார்லர் அம்மா. அதான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அங்கே ரூமில் இருந்த மனோஜும் என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்க கூட விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, நீ இப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டுரு. உன் ஒய்ஃபு பார்லர் அம்மா இருக்காங்களே, அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, யாரை பார்க்குறாங்கன்றதெல்லாம் தெரியாமல் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கல. இப்போ இந்த சிட்டி மூலமாக எல்லா உண்மையும் தெரிய வரும். சிட்டி சொல்லு, என்கிட்ட சொன்ன எல்லா உண்மையும் இப்போ எல்லாரும் முன்னாடி சொல்லு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே சிட்டியும் வேற வழி இல்லாம எல்லா ஆதாரத்தையும் விஜயா முன்னாடியும், மனோஜ் முன்னாடியும் காட்டுறாரு. இந்த வீட்ல இருக்க ரோகிணி என்கிட்ட 2, 3 லட்ச ரூவா பணம் வாங்கியிருக்காங்க. மாசம் மாசம் வட்டி பணத்த சரியா தந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அப்பப்ப என்ன பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு உதவி வேணும்னா என்கிட்ட தான் வந்து உதவி கேட்பாங்க. ஏற்கனவே பிஏ தினேஷ்ன்ற ஒரு ஆளு இங்க ரோகிணி கிட்ட அவங்கள பத்தின உண்மைய சொல்லிருவேன்னு சொல்லி சொல்லி நெறைய பணம் வாங்கிட்டு இருந்திருக்கான். அவனையும் என்கிட்ட பணம் குடுத்து வெளுத்து வாங்கி வேற ஒரு ஊருக்கெல்லாம் அனுப்ப சொன்னாங்க. ஆனா, இந்த ரோகிணி உங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ரோகிணி இந்த மனோஜ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நெறைய சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லி நெறைய தப்பு பண்ணியிருப்பாங்க போல. அது எல்லாமே பிஏ தினேஷ்க்கு தெரிய வந்திருக்கு. சொல்லப்போனா, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறதா அந்த பிஏ தினேஷ் என்கிட்ட சொன்னான். இதெல்லாம் விசாரிக்காம உங்க பையன் மனோஜுக்கு ரோகிணிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா, எனக்கு இந்த உண்மை தெரிய வந்ததும், அதெல்லாம் ரோகிணிய பத்தி உங்ககிட்ட சொன்னா பிரச்சனையாயிரும் தான் இத்தன நாள் நான் சொல்லாமயே இருந்தேன். அப்படின்னு பிஏ தினேஷ் மூலமா இங்க சிட்டிக்கு தெரிய வந்த எல்லா உண்மையவும் இங்க விஜயா முன்னாடியும், மனோஜ் முன்னாடியும் ஆதாரத்தோட சொல்றாரு சிட்டி. அந்த பிஏ தினேஷ் ரோகிணி கிட்ட நெறைய பணம் வாங்கிட்டே இருக்க, நான் தான் அந்த பிஏ தினேஷ ரோகிணியோட வழிக்கே வரக்கூடாதுன்னு வெளுத்து வாங்கி அனுப்பி வச்சேன். ஆனா இப்ப ரோகிணிக்கு நான் இவ்ளோ உதவி செஞ்சிருக்கேன். ஆனா இந்த ஃபோன எடுத்ததுலயும் நான் தான் வந்து காரணமா இருந்திருக்கேன்னு முத்துக்கிட்ட என்ன வசமா மாட்டி விட்டு அவமானப்படுத்திட்டாங்க. அதனால தான் இந்த ரோகிணிய பத்தின உண்மைய சொல்றதுக்காக வீடு தேடி வந்தேன் அப்படின்னு சிட்டி எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம சிட்டி கிட்ட ரோகிணி பணத்த கடனா வாங்கினது, இங்க ஏற்கனவே போய் அந்த பிஏ தினேஷ பத்தி பேசினது, பிஏ தினேஷ்காக 2 லட்ச ரூவா பணத்த சிட்டி கிட்ட கொடுத்ததுன்னு எல்லா வீடியோ ஆதாரத்தையும் மனோஜ் கிட்ட ரொம்ப தெளிவா காமிக்கிறாரு சிட்டி. உடனே மனோஜும் ஆமாமா, இந்த ரோகிணி நம்மள நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. இந்த சிட்டி கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கா. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சப்ப நான் கேட்டேம்மா ரோகிணி கிட்ட. ஆனா எனக்கு கொஞ்சம் தேவை இருந்தது. கல்யாணமான புதுசுல நிறைய பண தேவை இருந்தது. அதனால தான் வாங்கினேன். அந்த வட்டி பணத்தெல்லாம் நானே கொடுத்துக்கிறேன். இதை பத்தி நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டாமா ரோகிணி. நானும் ரோகிணியை நம்பிட்டு இருந்தேன். ஆனா இவ என்னடானா நிறைய பொய் சொல்லி ஏமாத்திருக்காளே. இங்க அந்த பிஏ தினேஷ்க்கு எல்லா உண்மையும் தெரிய போயிட்டு அவனுக்காக என்னென்ன தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிருக்கா பாருமா. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சி என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டாளேம்மா. இந்த சிட்டி மட்டும் இப்போ வந்து உண்மையை சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக ரோகிணியை நம்பி ஏமாந்துக்கிட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, சிட்டி மூலமா எல்லா உண்மையும் விஜயாவுக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோவமா விஜயா சொல்றாங்க, இப்படி நாமளே பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. முதல்ல மனோஜ் அந்த ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்த அந்த ரோகிணி நாம கேட்குற கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்லணும். இல்லைன்னு வை, ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கவே முடியாது. முதல்ல ஃபோன் பண்ணி ரோகிணியை வீட்டுக்கு வர சொல்லு. இந்த சிட்டி கிட்ட பணத்தை கடனா வாங்குறது, தேவையில்லாத வேலையை செய்யறது, சிட்டிக்கு உதவி செய்யறதுன்னு வீட்டில் உள்ளவங்களே அவமானப்படுத்திட்டு இருக்க இந்த ரோகிணியை இன்னைக்கு நான் சும்மா விட போறதே இல்லை அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்துவும் வரட்டும், அந்த பார்லரம்மா வரட்டும், இன்னைக்கு கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல, அப்புறம் இந்த வீட்டோட மருமகன் கூட பார்க்க மாட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அவங்க யாருன்ற உண்மை இன்னைக்கு தெளிவாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு முத்து மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி வரட்டும்னு காத்துட்டு இருக்காங்க. ரோகிணியும் என்னாச்சுன்னு தெரியலையே, மனோஜ் வர ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா? காலையில் முத்து கிளம்பும் போதே ஒரு உண்மையை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு. இப்போ எந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரியல. ஏதாவது வசமாக மாட்டிக்கிட்டேன்னு அவ்வளவுதான். என்ன கேள்வி கேட்டாலும் நாம் வந்து யாரும் சந்தேகப்படாத அளவுக்கு சரியாக பதில் சொல்லி சமாளிச்சிடணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்தா மட்டும்தான் மனோஜ் கூட அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ முடியும். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் அங்கே கிளம்பி வர விஜயா முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அங்கே வந்த ரோகிணியும் என்னாச்சு மனோஜ், எதுக்காக என்னை கிளம்பி வர சொன்னேன்? பார்லரில் எவ்வளோ வேலை இருந்தது தெரியுமா? அவ்வளோ கிளைண்ட் இருக்காங்க. நீ சொன்னியேன்னு தான் நான் சீக்கிரமாக வந்துட்டேன். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க விஜயா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. வந்த உடனே பிரச்சனையான்னு கேட்குறியே, பிரச்சனையெல்லாம் உன்னால தான் வருது. ஆமா, இந்த சிட்டியா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, சிட்டியா? ஆமா தெரியும், ஒரு முறை பார்த்துருக்கேன்.
கடன் வாங்கினேன் கொஞ்சம். ஆனால் மாதம் மாதம் வட்டி பணத்தை சரியாக தந்துடுறேனே. ஆமாம், சிட்டி எதுக்காக வீடு தேடி வந்திருக்காரு அப்படின்னு ரோகிணி மெதுவாக கேட்க, உடனே முத்து சொல்கிறாரு, என்ன பாடலம்மா, சிட்டியை பார்த்த உடனே பேசக்கூட முடியலையா? உங்களை பற்றின எல்லா உண்மையவும் சிட்டி இப்போ தான் வந்து சொல்லி முடிச்சிருக்காரு. வேணும்னா மனோஜ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிட்டி வீட்டுக்கு வந்து என்னை பற்றின உண்மையை சொல்லியிருக்கான்னா கண்டிப்பாக முத்து தான் அந்த சிட்டியை வெளுத்து வாங்கியிருப்பான் போல. இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு சிட்டி எதுக்காக என்னை பற்றி சொல்லணும், என்ன எதுக்காக மாட்டி விடணும், என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு ரொம்ப பதட்டமா ரோகிணி மெதுவாக மனோஜை பார்க்க, மனோஜ் பலார் பலார்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. ஆமாம், யார் அந்த பிஏ தினேஷ்? உன்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட பிஏ தினேஷை ஒரு ஏதாவது செய்யணுன்றதுக்காக பணத்தெல்லாம் கொடுத்துருக்கியே. நீ ஏற்கனவே கல்யாணமாகி உனக்கு ஒரு பையன் இருக்கான்ற உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படிலாம் செஞ்ச அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்க, உடனே கண் கலங்கி போயிட்டு ரோகிணி, அப்போ எல்லா உண்மையும் இந்த சிட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த உண்மையை இப்போ வசமாக எல்லார்கிட்டையும் சொல்லிட்டானா? வசமாக மாட்டிக்கிட்டேன். கல்யாணமான உண்மையே தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மனோஜனை சும்மா விட மாட்டாரே. இதை எப்படி என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. இல்லை மனோஜ், இந்த சிட்டி பொய் சொல்கிறான். நான் அப்படிலாம் எதுவும் செய்யவே இல்லை. நான் எதுக்கு உன்னை ஏமாற்றணும்? அப்படி கல்யாணம் ஆயிருந்தா நீ தான் கண்டுபிடிச்சிருப்பியே. அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்கு பொய் சொல்லி உங்களெல்லாம் ஏமாற்றணும்? சிட்டி, தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத. உனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ எதுக்காக தேவையில்லாமல் வந்து இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி என்னை இந்த குடும்பத்திலேருந்து அனுப்பணும்னு இந்த முத்து தான் சொல்லி கூப்பிட்டு வந்தாரா? நான் செய்யாத தப்புக்கெல்லாம் தலை குனிஞ்சு நிற்க மாட்டேன் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செஞ்ச தப்புக்கு தலை குனிஞ்சு நிற்பீங்களா? பார்லலம்மா, என் ஃபோனை எதுக்காக எடுத்தீங்க? எதுக்கு கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்தீங்க? உங்கள் ஃப்ரெண்டு வித்யா எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. நீங்களா இப்போ உண்மையை ஒத்துக்கலைன்னா அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும். அப்புறம் கேட்குறவங்க கேட்டால் தானாக உண்மையெல்லாம் வெளியில் வரும். ஒரு உண்மை ரெண்டு உண்மை இல்லை, சொன்ன பொய்க்கெல்லாம் நீங்கள் சரியாக பதில் சொல்லணும் அப்படின்னு முத்து கேள்வி கேட்குறாரு. வசமாக மாட்டிக்கிட்டேனே. எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கிற உண்மையும் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபோனை எடுத்துகிட்டு போய் சிட்டிக்கிட்ட நான் தான் கொடுத்தேன்னு வித்யாவும் மாட்டி விட்டுட்டா, இந்த சிட்டியும் வசமாக மாட்டி விட்டுட்டான். வசமாக இன்னைக்கு மாட்டிக்கிட்டேனே எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு ரோகிணி வந்து திருன்னு முழிக்கிறாங்க. முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க. சிட்டி கொண்டு வந்த அந்த வீடியோ ஆதாரத்தை விஜயா ரொம்ப கோவமாக ரோகிணி கிட்ட காமிக்கிறாங்க. இதெல்லாம் என்னது ரோகிணி? அந்த சிட்டியோட ஆஃபீஸ்க்கு ஒரு முறை தான் போயிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். பிஏ தினேஷ்காக 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்க. அந்த பிஏ தினேஷை வெளுத்து வாங்குறதுக்காகவும் சிட்டிக்கிட்ட உதவிக்காக போயிருக்க. அப்பப்போ சிட்டியை போய் பார்த்துட்டு வந்திருக்க. ஆனால் சிட்டியை பார்த்த உடனே யாருன்னு தெரியாத மாதிரில முழிக்கிற. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உன்னை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு அந்த பிஏ தினேஷையே ஏதாவது செய்யணும்னு நினச்ச ஆள் தானே நீ. உன்னெல்லாம் மருமகளாக நினச்சி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின பார்த்தியா? என்ன சொல்லணும்? ஏற்கனவே கல்யாணமான நீ எதுக்காக மனோஜோட வாழ்க்கையை இப்படி ஒன்றும் இல்லாமல் செஞ்ச? உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அப்படி இருக்கும்போது உண்மையெல்லாம் எதுக்காக மறைச்ச? இப்போ ஆதாரத்தோட இங்கே முத்து எல்லா உண்மையவும் எங்களுக்கு தெரிய வச்சுட்டான். இப்பையும் இல்லை முத்து பொய் சொல்லிட்டான் அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிக்க நினச்சேன்னா நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இத்தனை நாள் உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். அதனால தான் நீ பார்லரோட ஓனராக இருக்க, உன் அப்பா மூலமாக சொத்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில் தேவையானதெல்லாம் உனக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனால் நீ மனோஜை மட்டும் இல்லை என்னையும் ஏமாத்திட்டல. உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். மீனா படிக்கலை, வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அப்பப்போ அவமானப்படுத்தும் போதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தியே. இப்போ உன் நிலைமையை பார்த்து தான் மீனாவும் முத்துவும் சிரிக்கிறாங்க. உனக்கே கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை? குடும்பத்தை மட்டும் ஏமாத்தலை, உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்த நீ என்ன ஏமாத்திருக்க. அப்புறம் எப்படி நான் உன்னை சும்மா விடுவேன்? இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கலான்னு என்னைக்கும் நினைக்கவே நினைக்காத. என்ன மனோஜ், மறுபடியும் ரோகிணி தான் வேணும்னு உனக்கு ஆசை இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, இல்லவே இல்லைம்மா, இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் ரோகிணி தான் வேணும்னு முடிவெடுத்தா அப்புறம் நான் மறுபடியும் ஏமாந்து போய் தான் நிற்கணும். முத்து ரோகிணியை பற்றி சொல்கிறப்பெல்லாம் நான் ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையில் முத்துவையும் மீனாவையும் எவ்வளவோ அவமானப்படுத்தி திட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தானே தெரியுது இந்த ரோகிணி எப்படிப்பட்டவன்னுட்டு. ஏ ரோகிணி, இனியும் இந்த வீட்டில் நீ ஏன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலான்னு நினைக்கவே நினைக்காத. முத்து ரோகிணி மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த ரோகிணி இனி வீட்டில் இருக்கவே கூடாது. வெளியில் போறியா இல்லையா அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாரு மனோஜ். உடனே என்ன மனோஜ், நீ கூட புரிஞ்சுக்காம பேசுகிற? உன் தம்பி முத்துவும் மீனாவும் வேணும்னே என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போட்டு இப்படி செய்கிறாங்க. நீயும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உனக்கு எவ்வளோ நன்மைலாம் செஞ்சுருக்கேன், நல்லது செஞ்சுருக்கேன், அதெல்லாம் நினச்சி பார்க்காம வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறியே மனோஜ். இப்போ நீ பெரிய கடையோட ஓனராக இருக்கனா, அதுக்கு காரணமே நான் தானே அப்படின்னு அழுகிறாங்க ரோகிணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, இன்னொரு தடவை இதை பேசுனேன்னு வை, அவ்வளவுதான்.
என் வீட்டுக்காரரோட பணத்தை எடுத்து மனோஜ் கிட்ட கொடுத்து நீங்கள் 2 பேரும் எங்களை ஏமாத்திருக்கீங்க. என் வீட்டுக்காரரோட பணத்தை வச்சு தான் மனோஜ் கடையை ஆரம்பிச்சிருக்கான். அதனால தான் அவன் ஆரம்பித்த கடையில் அவன் இப்போ ஸ்டாஃபாக வேலை பார்க்குறான். என் வீட்டுக்காரர் இப்போ ஓனராக இருக்காரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு 30 லட்ச ரூபா பணத்தையும் ஏமாந்து போய் நிற்கிறேன். எதுக்கு தெரியுமா? எங்கள் எல்லாரையும் ஏமாத்தினல, அதனால தான் உனக்கு வீடும் கிடைக்கல, அந்த பணத்தையும் ஏமாந்து போய் நிற்கிற. நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க, கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ. பொய் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுப்போம், நம்பிடுவோம் நினச்சி தானே இப்படிலாம் செஞ்ச. இந்த வீட்டுக்கு மருமகளாகணுன்ற ஆசையில் தானே குடும்பத்தை ஏமாத்தின. இனி இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக இருக்கவே முடியாது, வெளியில் போ. மனோஜ் எடுத்த முடிவை தான் நானும் எடுத்திருக்கேன். இனி முத்துவும் மீனாவும் சேர்ந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதே இல்லை. ஆனால் என்னைக்கும் எங்கள் முகத்தில் முழிச்சிடாத. இந்த வீட்டில் இனி உனக்கு தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. ஒழுங்கா வெளியில் போயிரு. போறியா இல்லையா அப்படின்னு விஜயா மனோஜ் முன்னாடியே ரோகிணியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போய் வெளியில் விட்டுட்டு, இனி இந்த வீட்டுக்கு வரணும்னு கூட நினச்சிடாத. வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நல்லா திட்டிட்டு அவங்கள வெளியில் அனுப்பிடுறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே, இப்படி முத்துவால வசமாக மாட்டிக்கிட்டேன். இதுக்கிடையில் வித்யாவும் என்னை மாட்டி விட்டுட்டா. நான் ரொம்ப நம்பிட்டு இருந்த இந்த சிட்டியும் வீட்டுக்கே வந்து என்னை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிட்டானே. நான் அவமானப்பட்டு இந்த வீட்டிலேருந்து வெளியில் போக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்துவும் மீனாவும் தான். இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டு நான் பொய் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் மனோஜ் கூட என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு மனோஜ் முன்னாடி தலை குனிஞ்சு அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க ரோகிணி.